வெல்கம் டு பிஜே எஜுகேஷன். சமச்சீர் 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 பாவனர் பார்வையில் தமிழ் சொல் வளம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாவனர் தமிழ் சொல் வளத்தை பற்றி ஆய்வு செய்து அதோட விளக்கங்களை எடுத்து கூறியிருக்காரு. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நுழையும் ஒன்று கொடுத்துருக்கு, பார்க்கலாம். நாடும் மொழியும் நமது இரு கண்கள்னு சொன்னது மகாகவி பாரதியார். காலப்போக்கில் நிறைய மொழிகள் அழிஞ்சிக்கிட்டே வருது. அந்த மாதிரி நிறைய மொழிகள் அழிஞ்சிட்டு வந்தாலும் நம்மளுடைய தமிழ் மொழி அந்த மொழிகளுக்கிடையே நிலைத்து இருக்கு. நம்ம தமிழ் மொழி எப்படி இருக்கு, எல்லா மொழியுமே மறைஞ்சு போனாலும் நம்ம தமிழ் மொழி மட்டும் காலம் மாற 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 இன்னும் தன்னை வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மொழி தான் நம்ம தமிழ் மொழி. நம்ம தமிழ் மொழியில என்ன வளம் இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம தமிழ் மொழியில எல்லா விதமான வளங்களும் இருக்கு, நிறைய சிறப்புகள் இருக்கு. இந்த சிறப்புகள் இந்த வளத்தை பத்தி அறிஞ்சுக்கிட்ட பாவனர் அவர் ஒரு ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செஞ்சு தமிழ் மொழியோட சொல் வளத்தை ஒரு பகுதியை மட்டும் எடுத்து காட்டி விளக்குறாரு. அதுதான் இந்த உரைநடையில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மொழி உலகில் இருக்க பல மொழிகளுக்கு மூத்த மொழியாகவும் செம்மொழியாகவும் இருக்கு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மொழியும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதனால நிறைய சொல்வளம் நிறைந்த மொழியாக தான் நம்ம தமிழ் மொழி இருக்கு. இன்னொரு விஷயம், நம்ம தமிழ் மொழியில ஒரு பொருளுக்கு தனித்தனியான சொற்கள் இருக்கக்கூடிய மொழி தான் நம்மளுடைய தமிழ் மொழி. இதோட சிறப்பு அறிஞ்ச பாவனர் அதை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாரு. தமிழ் மொழியோட சொற்வளத்தை பற்றி ஆராய்ச்சி செய்கிறாரு. மொழி ஞாயிறு என்று போற்றப்படும் பாவனர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பாவனரோட சிறப்பு பெயர் என்னது? மொழி ஞாயிறு. இவர் என்ன பண்ணுறாருனா தமிழோட சொல்வளத்தை பற்றி ஒரு ஆய்வு செஞ்சு அதை பற்றி விளக்கி காட்டியிருக்காரு. இப்போ நாட்டு வளமும் சொல் வளமும் பார்க்கலாம். ஒரு நாட்டோட வளமும் அங்கே இருக்கக்கூடிய மொழியின் சொல் வளமும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையதுன்னு சொல்கிறாங்க. நாட்டு வளம் சொல் வளத்து கூட என்ன இருக்குன்னா இன்டர் கனெக்ட் ஆயிருக்கு, ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நாட்டு வளம் சொல் வளத்தை உருவாக்குது, அதே மாதிரி சொல் வளமும் நாட்டு வளத்தை தான் உருவாக்குது. இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று உருவாகிறதுக்கு துணையா இருக்குன்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டாக இலைக்கு தரப்பட்டுள்ள பல பெயர்களை சொல்லலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இலை பார்க்கலாம். ஸோ இலைன்னு பார்க்கும்போது வன்மை மென்மை, ஒரு இலை இருக்கு, அந்த இலையோட தன்மை எப்படி இருக்கு, அது மென்மையா இருக்கா இல்லை வன்மையா இருக்கா, தொட்டா சாஃப்டா இருக்கா இல்லைன்னா ஹார்டா இருக்கா, அதை பொறுத்தும் நம்ம என்ன பண்றோம், இலை வகைகளை பிரிக்கிறோம். இலை வகைகளை பிரிச்சு அதை எப்படி சொல்லலாம்னா தாள், ஓலை, தோகை, இலை, இந்த மாதிரி இலைகளுக்குலாம் நம்ம தனித்தனியா பெயர் வச்சு சொல்றோம். ஆனா ஆங்கிலத்தில் பார்க்கும்போது லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சிடறோம். ஆனால் தமிழில் பார்க்கும்போது அதோட தன்மையை வச்சும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இலைகளை வேறு வேறு விதமான பெயர்களை வச்சு நம்ம அழைக்கிறோம். அப்போ நம்ம தமிழ் மொழியில எப்படி இருக்கு, சொல்வளம் நிறைய இருக்கு. அடுத்தது வினை பொருள்களின் மிகுதியாலும் சொல்வளம் பெருகுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா பல வகையான தானியங்கள் இருக்கு. நம்ம சொல்லணும்னா இப்போ நெல் வகைகள் பார்க்கலாம். நெல் வகைகள்ல செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை என இந்த மாதிரி பல வகையான நெல் வகைகள் என்ன இருக்கு, விளையுது. அதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா சம்பா நெல் வகைகளின் சில பெயர்களை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஆவிரம் பூச்சம்பா, ஆனைக்கும்பான் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா, இந்த மாதிரி அந்த நெல் வகைகள்லயே என்ன இருக்கு, வெறும் நம்ம இந்த சம்பா வகைகள்லயே இந்த மாதிரி வேறு வேறு பெயர்கள் அமைஞ்சிருக்கு. அப்போ எவ்வளோ சொல்வளம் இருக்கு. எதை பொறுத்து இந்த சொல்வளம் இருக்கு, நம்ம நாட்டில் விளைகின்ற அந்த நெல் வளத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்போ நாட்டு வளம் எதை பொறுத்து இருக்கு, சொல் வளத்தை பொறுத்து இருக்கு. சொல் வளம் எதை பொறுத்து இருக்கு, நாட்டு வளத்தை பொறுத்து இருக்கு. அதுக்குதான் இங்க எடுத்துக்காட்டா சொல்றாங்க. இப்ப தானிய வகைகள்னு பார்க்கும்போது வரகு,
காடைக்கன்னி, குதிரைவாலி இந்த மாதிரியான தானியங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் விளையுது. அப்போ தமிழ்நாட்டில் விளையும் போது தமிழ்நாட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குன்னு சில பெயர்கள் வச்சுருக்கோம். சில பெயர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது அப்போ நம்மளுக்குன்னு தனியாக சொற்வளம் இருக்குது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே. பயிர்களின் அடிப்பகுதி, கிளைப்பகுதி, இலை, காய், கனி, தோல், மணி, இளம்பயிர் இதை வச்சு எல்லாம் என்ன பண்ணலாம்னா ஏராளமான தமிழ் சொற்கள் இருக்கு. அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். இங்க தெரியுமான்னு கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தெரியுமான்னு கொடுத்துருக்கிறதெல்லாம் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உலகத்திலேயே ஒரு மொழிக்கு உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னா மலேசியா தான். அதுவும் எந்த மொழிக்குன்னு பார்க்கும்போது நம்ம தமிழ் மொழிக்கு தான். இதை சொன்னது யாரு? பன்மொழி புலவர் கா. அப்பாத்துரையார். அடுத்தது அடியின் பெயர் வகையை பார்க்கலாம். தாவரங்களின் அடிப்பகுதியை வெவ்வேறான சொற்களில் குறிப்பிடும் வழக்கம் பாவனரால் எடுத்துக்காட்டப்பட்டது. இதுல பார்க்கலாம். தாள்னா நெல் கேழ்வரகு வருது, தண்டுனா கீரை வாழை, கோல்னா நெட்டி மிளகாய் செடி. அடுத்தது கழினா கரும்பு, கழைனா மூங்கில், அடினா புலி, வேம்பு உள்ளிட்ட மரங்கள். இது என்ன சொல்றாங்கன்னா தாவரங்களோட அடிப்பகுதியையே நம்ம என்ன பண்றோம், டிஃப்ரெண்டா பிரிச்சு அதுக்குன்னு தனித்தனி சொற்கள் வச்சிருக்கோம். தாள், தண்டு, கோல், கழி, கழை, அடி இந்த மாதிரி அதோட தாவரத்தோட அடிப்பகுதிக்கு மட்டுமே நம்ம என்ன பண்றோம், அதோட தன்மையை பொறுத்து நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம் நம்ம தமிழ் மொழியில. அடுத்தது கிளை பெயர் வகை. தாவரங்களின் அடிப்பகுதியிலிருந்து கிளைத்து செல்லும் கிளைகளுக்கு தனித்தனி பெயர்கள் இருக்கு. அடிப்பகுதி பார்த்துட்டோம். இப்போ அடிப்பகுதியிலிருந்து தனியா கிளை பகுதியெல்லாம் விரிஞ்சு போகுது இல்லையா, அதுக்குன்னு தனித்தனியா பெயர் இருக்கா, என்னென்னு பார்க்கலாம். மாபெரும் கிளை கவை எனப்படுகிறது. கவையிலிருந்து பிரிவது கொம்பு அல்லது கொப்பு எனப்படுவது. அடுத்தது பார்த்தோம்னா கொம்பிலிருந்து பிரியுது சிறு கிளை. இது கிளையிலிருந்து பிரிகிறது சினை. சினையிலிருந்து பிரிஞ்சு வந்துச்சுன்னா அது பொத்து. பொத்திலிருந்து பிரிஞ்சு வருவது குச்சி. குச்சியிலிருந்து பிரிஞ்சு வருவது இனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிப்பகுதி இருக்கு. அந்த அடிப்பகுதியிலிருந்து கிளை தனித்தனியா போகுது. அந்த கிளையிலேயே தனித்தனியா பிரிஞ்சு வரக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பெயர் இருக்கக்கூடிய தமிழ் மொழி தான் நம்ம மொழி. இப்போ இலை பெயர் வகை பார்க்கலாம். தாவரத்தோட இலைக்கு வேறு பெயர் இருக்கு. அதே மாதிரி அந்த இலை காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்குன்ட்டு ஒரு தனி பெயர் இருக்கான். அது இப்ப பார்க்கலாம். வேப்ப இலை. ஸோ இலைன்னு சொல்றோம். இலையில பார்த்தோம்னா புலி, வேம்பு. அடுத்தது நெல் தாள். ஸோ நெல், புல் இது தாள் வகையை சார்ந்தது. அடுத்தது தோகை, சோளம், கரும்பு. அடுத்தது ஓலை பார்த்தோம்னா தென்னை, பனை. ஓகே. காய்ந்த தாள் தோகையை குறிப்பது சண்டு என்றும், அதாவது இப்போ இந்த தாள் இருக்கு இல்லையா, இது காய்ஞ்ச பிறகு இது எப்படி குறிக்கிறாங்கன்னா சண்டுன்னு சொல்றாங்க. காய்ந்த இலையை குறிப்பது சருகு. இந்த இலை இருக்கு இல்லையா, இது காய்ஞ்சதுக்கு அப்புறம் இதோட பேர் என்ன, சருகு. ஸோ இந்த மாதிரி பாவனர் எடுத்து சொல்றார். எப்படி ஒரு இலை இருக்கு, அந்த இலையிலேயே பல வகையான பெயர் சொல்றோம் நம்ம அதோட தன்மையை பொறுத்து. அந்த இலைகளுக்கும் என்ன பண்றோம், திருப்பியும் அது காஞ்சதுக்கு அப்புறம் அதோட பெயர் என்ன, அது பசுமையா இருக்கும்போது அதோட பெயர் என்ன, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் எல்லாம் பெயர் இருக்கக்கூடிய தமிழ் மொழி தான் நம்ம மொழின்னு சொல்றாங்க. அடுத்தது குலை பெயர் வகை. காய்கள், கனிகள் இது எல்லாமே ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நம்ம அதை என்னன்னு சொல்லலாம்னா பார்க்கலாம். இப்போ கொத்து, குலை, தாறு, கதிர். கொத்துன்னு எதை சொல்லுவோம், அவரை கொத்து, துவரை கொத்து. அடுத்தது குலைன்னு எது சொல்லுவோம், கொடி முந்திரி, திராட்சை. தாறுன்னு வாழைத்தாறு.
கதிர்னா கேழ்வரகு. அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு பெயர் இருக்குது. அதுதான். பழத்தோலின் பெயர் வகை பார்க்கலாம். பழத்துக்கு மேலே அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலோட தன்மை எப்படி இருக்குது, ரொம்ப மென்மையாக இருக்கா, இல்லை திண்மையாக இருக்கா, இல்லை கடினமாக இருக்கா, அதை பொறுத்தும் அந்த தோலுக்குன்ட்டு வேறு வேறு பெயர்கள் இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது பழங்களின் மேற்பகுதி குறித்து வேறு வேறு பெயர்கள் இருக்கின்றன. மெல்லிய பழத்தோலாக இருந்ததுன்னா அதை தொலின்னு சொல்லலாம். பழத்தோலின் மேற்பகுதி திண்ணமாக இருந்தால் தோல்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வாழைப்பழத்தோட அந்த தோல் இருக்குல்லையே, அது எப்படி இருக்கும், ஓரளவுக்கு வந்து ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் இருக்கும், அதை தோல்னு சொல்லுவோம். வன்மையாக இருந்தால் ஓடு. இப்போ விளாம்பழம்லாம் சொல்லும் போது அது எப்படி இருக்கும், அதோட மேற்பகுதி நல்லா ஓடு மாதிரியே இருக்குது. அப்போ அது என்ன சொல்கிறோம், அதுதான் ஓடுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது முழுச்சுரையின் ஓடு குடுக்கை என்றும் சொல்கிறாங்க. இதே தேங்காயோட அந்த நெற்றி மேற்பகுதியை என்ன சொல்லலாம், மட்டைன்னு சொல்லலாம். அடுத்தது மணிப்பெயர் வகை. தாவரங்களிலிருந்து வரக்கூடிய தானியங்களை வந்து மணின்னு சொல்கிறோம். அதுக்கிட்ட சில பெயர் வகைகள் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நெல், புல், கம்பு இந்த மாதிரி இருக்க தானியங்களை வந்து கூலம்னு சொல்லலாம். அவரை, உளுந்து இதை பயிருன்னு சொல்லலாம். வேர்க்கடலை, கொண்டை கடலையை கடலைன்னு சொல்லலாம். கத்திரி, மிளகாய் விதை. அடுத்தது புளி, காஞ்சிரையை வந்து காழ்னு சொல்லலாம். வேம்பு, ஆமணக்கு முத்துன்னு சொல்லலாம். மா, பனையை கொட்டைன்னு சொல்லலாம். தென்னையை தேங்காய், அவரை துவரைய முதிரை. இந்த மாதிரி பல வகையான மணிப்பெயர்கள் இருக்கு. அடுத்தது இளம் பயிர் வகைகளின் பெயர் வகை. தாவரங்கள் இளம் பருவத்தில் இருக்கும்போது அதுக்குன்னு வேறு வேறு பெயர்கள் இருக்கு. இப்போ நெல், கத்திரி இதோட இலைநிலையை எப்படி சொல்லலாம்னா, நெல்லுக்கு அதோட இளமை பெயர் நாற்று அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மா, புளி, வாழை இதோட இளமை பெயர்களை கன்றுன்னு சொல்லலாம். பாருங்க எவ்வளோ ஒரு சொல்வளம் இருக்கிற நம்ம மொழி. அடுத்தது பிள்ளை என்பது தென்னையின் இளநிலையை குறிக்கின்றது. பிள்ளைன்னு சொன்னா தென்னம்பிள்ளை அப்படின்னா அதோட இளமை பருவத்தை குறிக்குது. இதே பனை இருக்கு இல்லையா, பனையோட இலைநிலையை அது எப்படி சொல்லலாம், மடலி அல்லது வடலின்னு சொல்லலாம். பல சொல் வகைகள் பார்க்கலாம். வித்து வகை, வேர் வகை, பூ வகை, காய் வகை, கனி வகை, இந்த மாதிரி 20க்கும் நிறைய மேற்பட்ட தாவரங்கள் சார்ந்த பல பகுதிகளை குறிக்கும் பெயர்கள் தமிழ் சொல் வளத்தில் இருக்கிறது. இதுதான் வந்து பாவனார் எடுத்து சொல்லியிருக்காரு. சொல்வளம் நிறைந்த மொழியானது. இப்போ ஒரு மொழி வந்து ரொம்பவுமே சொல்வளமா இருக்குன்னா அந்த மொழியை வச்சே ஒரு நாட்டோட வளத்தையும் சொல்ல முடியும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாகரிகத்தையும் நம்மளால எடுத்து சொல்ல முடியும். ஒரு பொருளை உற்று நோக்கி அந்த பொருளோட தன்மையை வச்சே, தன்மையோ குணத்தையும் வச்சு என்ன பண்ணிடுறாங்க, அந்த பொருளுக்குன்னு வேறு வேறு பெயர்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய மக்கள் எவ்வளோ ஒரு அறிவுத்திறனோடு இருந்திருப்பாங்க. அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ ஒரு அறிவுத்திறனாக இருந்தால் ஒரு மொழியை இப்படி கையாண்டு இருப்பாங்க. அதுதான் யார் சொல்கிறாருன்னா பாவனர் சொல்கிறாரு. அப்போது இந்த மாதிரி தமிழ் மொழியை வந்து வகுத்து தொகுத்து சொல்லக்கூடிய பாவனரோட தமிழ் மொழியோட பலம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அதுதான் வந்து இந்த உரைநடை பகுதியில் கொடுத்துருக்காங்க. இப்போ நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளி பார்க்கலாம். தேவநேய பாவனரோட சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு. அவருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் அந்த நூலில் இருந்தால் தமிழ் சொல்வளம் அப்படின்ற ஒரு கட்டுரையை எடுத்து இங்கே நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. இவர் பல இலக்கண கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு, மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு. இவர் தமிழ் சொல்ல ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதல் திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதுக்கு தலைவராகவும் இவர் இருந்திருக்காரு. குறிப்பு கொடுத்துருக்கு பார்க்கலாம். எத்திசையும் புகழ் மணுக்க
கடல் கடந்து முதலில் அச்சேறிய தமிழ். அதாவது போர்ச்சுகீஸ் நாட்டோட தலைநகர் விசுபன்ல 1554 கார்டிலான்ற ஒரு நூல் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் மொழியில் தான் இது என்ன பண்ணியிருக்காங்க, மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இது ரோமன் டெக்ஸ்ட்ல தான் அச்சிடப்பட்டிருக்காங்க. அடுத்தது இந்த ரோமன் டெக்ஸ்ட்ல வெளியான இந்த நூலோட பெயர் என்னன்னு பார்த்தோம்னா கார்டிலா டி லிக்வா தமிழ் போர்ச்சுகீஸ். இது அந்த காலத்திலேயே 2 வண்ணங்கள்ல மாறி மாறி அச்சிடப்பட்டிருக்கு. இந்திய மொழிகளிலே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இது இந்த செய்தி எதில் இடம்பெற்றிருக்குன்னா செய்தி 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர்ல இந்த செய்தி இடம்பெற்றிருக்கு.